இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்க இந்த கைடு வந்து பாத்தீங்கன்னா 12th மேக்ஸ்க்கு வால்யூம் 1 வால்யூம் 2 வந்து இது ஒரு வித்தியாசமான கைடா இருக்கும். ஏன்னா வந்து எக்ஸாம்பிள் சம்மோ எக்ஸசைஸ் சம்மோ அப்படியே ஆர்டர் வைஸா கொடுக்காம ரிலேட்டட் சம்ஸ் வந்து உங்களுக்கு என்ன பார்த்தீங்கன்னா நியரஸ்டா கொடுத்துருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் பப்ளிக் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மார்ச் 2023 இருந்து மார்ச் 2025 இப்போ நடந்து முடிஞ்ச கொஸ்டின் வரைக்குமே உங்களுக்காக கொடுத்துருக்காங்க. சரியா? அதனால டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு நீங்க உடனே வாட்ஸ்அப் பண்ணுங்க. இந்த கைடோட காஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப லெஜிபிளா தான் இருக்கும். 630 தான் வருது உங்களுக்கு. அதனால நீங்க கொரியர் சார்ஜோட சேர்த்து என்ன பார்த்தீங்கன்னா 630 தான். உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. உடனே ஆர்டரை பிளேஸ் பண்ணுங்க. ஏன்னா ரொம்ப குறைவான நோட்ஸ் மட்டும் தான் இருக்கு. தேங்க்யூ. ஹை ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை எவ்வளோ வரேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாருமே குவார்டர்லி எக்ஸாமுக்காக நல்லபடியாக நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம். இந்த நேரத்தில் இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது எந்த அளவுக்கு நம்ம பழைய கொஸ்டின் பேப்பர்ஸையும் சரி நம்ம நல்லா அனலைஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து மார்க் வந்து அதிகமாக ஸ்கோர் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஒரு செகண்ட் கூட ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் பாருங்கள். நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இதோட ஆன்சர் கீ நான் பின்னாடி என்னன்னு சொல்லி உங்களுக்காக கொடுக்குறேன். ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா நம்ம சேனலோட முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பில் நம்ம என்ன ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. அதனால் வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்க. அதே மாதிரி நம்ம சேனலை இன்னமும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, அதாவது இப்போ ஒன் வேர்ட்ஸ் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் எல்லாத்தையுமே நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். அதனால் இந்த ஒன் வேர்ட்ஸுக்கு ஆன்சர்ஸ் வந்து உங்களுக்கு தெரியுதா இல்லையாங்கிற பாருங்க. சரியா? பின்னாடி நம்ம ஆன்சர் கீ நம்ம பார்க்க போகிறோம். அதையும் பார்த்துங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் வேர்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு சாப்டர் 1 வந்து கொடுத்துருக்காங்க. அதோட ஆன்சர்ஸ் வந்து தெரியுதாங்கிற பாருங்க. செகண்ட் ஒன் வேர்டு வந்து நமக்கு சாப்டர் 5லேருந்து கொடுத்துருக்காங்க. சர்க்கிள் பாசிங் த்ரூ தி பாயிண்ட். சரியா? தேர்ட் ஒன் வேர்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து 6th சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க. 4th ஒன் வேர்டு வந்து நமக்கு 2nd சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க. 5th ஒன் வேர்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து 3rd சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க. 6th ஒன் வேர்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5th சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க. 7th ஒன் வேர்டு வந்து நமக்கு வந்து 6th சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க. இதோட ஆன்சர்ஸ்லாம் தெரியுதா அப்படிங்கிறத பார்த்துங்க. அதுக்கப்புறம் 8th ஒன் வேர்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5th சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க. 9th ஒன் வேர்டு நமக்கு 6thலேருந்து கேட்டிருக்காங்க. 10th ஒன் வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா 4th சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க. 11th ஒன் வேர்டு நமக்கு 1st சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க. சரியா? இதோட ஆன்சர்ஸ்லாம் உங்களுக்கு தெரியுதா, கண்டுபிடிக்க முடியுதா அப்படிங்கிறதே கொஞ்சம் பார்த்துங்க. சரியா? அதுக்கப்புறம் 12th ஒன் வேர்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அதாவது ஃபர்ஸ்ட் சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க. 13th ஒன் வேர்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து நம்பர் ஆஃப் ரியல் நம்பர்ஸ். சரியா? இது வந்து நமக்கு வந்து அதாவது 3rd சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க. 14th ஒன் வேர்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து 2nd சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க. 15th ஒன் வேர்டு வந்து நமக்கு வந்து 4th சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க. 16th ஒன் வேர்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து 3rd சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க. 17th ஒன் வேர்டு வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க. 18th ஒன் வேர்டு வந்து நமக்கு 2nd சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க. 19th ஒன் வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 6th சாப்டர்லேருந்து நமக்கு வந்து கேட்டிருக்காங்க. சரியா? 5th சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க. 20th ஒன் வேர்டு நமக்கு 6th சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க. சரியா? இதோட ஆன்சர்ஸ்லாம் இப்போ நம்ம பார்த்துடலாம். உங்களுக்கு அதாவது இதோட ஆன்சர்ஸ் வந்து உங்களால் கண்டுபிடிக்க முடியுமா அப்படிங்கிறது நீங்கள் ஃபர்ஸ்ட் பார்த்துங்க. இதோட ஆன்சர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது ஃபர்ஸ்ட் ஒன் வேர்டுக்குரிய ஆன்சர் வந்து சி. சரியா? செகண்ட் ஒன் வேர்டுக்குரிய ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பி. தேர்ட் ஒன் வேர்டுக்கு சி. ஃபோர்த் ஒன் வேர்டுக்கு ஏ. ஃபிஃப்த் ஒன் வேர்டுக்கு ஏ. சிக்ஸ்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா சி. 7th ஏ. 8th சி. 9th ஏ. 10th வந்து பார்த்தீங்கன்னா பி. சரியா? அதுக்கப்புறம் 11th ஒன் வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆப்ஷன் டி. 12th ஒன் வேர்டுக்கு ஆப்ஷன் டி. 13th ஒன் வேர்டுக்கு ஆப்ஷன் ஏ. 14th ஒன் வேர்டுக்கு ஆப்ஷன் பி. 15th ஒன் வேர்டுக்கு ஆப்ஷன் பி. 16th ஒன் வேர்டுக்கு ஆப்ஷன் பி. 17th ஒன் வேர்டுக்கு ஆப்ஷன் பி. 18th ஒன் வேர்டுக்கு ஆப்ஷன் டி. 19th ஒன் வேர்டுக்கு ஆப்ஷன் டி. 20th ஏ. சரியா? இதெல்லாம் வந்து ஒன் வேர்டுக்குரிய ஆன்சர்ஸ். இப்போ வந்து நம்ம 2 மார்க் 3 மார்க் 5 மார்க்ஸ் இது எல்லாத்தையுமே நம்ம தெளிவாக பார்த்துடலாம். சரியா? ஏன்னா இந்த கொஸ்டின்ஸ்லாம் நமக்கு ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் தான். இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபைண்ட் தி பாலினாமியல் ஈக்குவேஷன் ஆஃப் தி மினிமம் டிகிரி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது நமக்கு வந்து 2nd சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க. இது தெளிவாக பார்த்துங்க. அதுக்கப்புறம் 22 கொஸ்டின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து 2nd சாப்டர்லேருந்து தான் கேட்டிருக்காங்க. இட் ஹேஸ் 4 சொல்யூஷன். சரியா? ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ் இதெல்லாம் பப்ளிக் எக்ஸாமுக்கே கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் ஃபைண்ட் தி எலிப்ஸ் ஆஃப் தி ஈக்குவேஷன். சரியா? இது வந்து கண்டிப்பாக நமக்கு அந்த எக்ஸசைஸ் 5.2ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் கொஸ்டின், செகண்ட் கொஸ்டின், தேர்ட் கொஸ்டின் இது மூணுலேருந்து நமக்கு கண்டிப்பாக ஒரு 2 மார்க்கோ இல்லை ஒரு 3 மார்க்கோ வரதுக்கு வாய்ப்புகள் 100% இருக்குது. அதை பார்த்துங்க. 24th கொஸ்டின் வந்து நமக்கு வந்து 6th சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க. 25th கொஸ்டின் நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க. 26th கொஸ்டின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது நமக்கு 5th சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க. ஃபைண்ட் தி டேஞ்சன்ட். சரி, டேஞ்சன்ட் லைன் நம்ம வந்து ஃபைண்ட் பண்ணுறோம். 27வது கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 4th சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க. ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப் ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின். அடுத்து 28வது கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் தி ஆங்கிள் பிட்வீன் தி பிளேன்ஸ். சரியா? ஏன்னா ஆங்கிள் பிட்வீன் தி லைன்ஸ் இருக்குது.
ஆங்கிள் பிட்வீன் தி பிளேன்ஸ் இருக்குது, இதெல்லாம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கொஞ்சம் அந்த ஃபார்முலா ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். அதுக்குரிய டிஃப்ரெண்ட் மட்டும் கொஞ்சம் நீங்கள் பார்த்துங்க. 29வது கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து செகண்ட் சாப்டர். அந்த செகண்ட் சாப்டரில் இருக்கக்கூடிய அந்த ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஒரு எக்ஸாம்பிள் சம்மு அப்புறம் எக்ஸசைஸ் சம், அதை மட்டும் நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 2 மார்க்கோ இல்லை 3 மார்க்கோ பப்ளிக் எக்ஸாம்ல நீங்கள் எழுதி எல்லாம் பாருங்க. அதே மாதிரி 30th கொஸ்டின் கம்பல்சரி கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் தி ரேங்க் கண்டுபிடிக்க சொல்லி கண்டிப்பாக நமக்கு வந்து கொஸ்டின் வந்து வரப்போகுது. ஈவன் பப்ளிக் எக்ஸாம்லேயே நமக்கு வந்துடும். அதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. ஓகே, 3 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்துடலாம். அதாவது சால்வ் தி கியூபிக் ஈக்குவேஷன். சரியா, இது வந்து நமக்கு தேர்ட் சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் 32nd கொஸ்டின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சென்டரு சர்க்கிள் இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். சரியா, அதாவது 5th சாப்டர் வந்து கேட்டிருக்காங்க. 33rd கொஸ்டின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து செகண்ட் சாப்டர் வந்து கேட்டிருக்காங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின். 34th கொஸ்டின் 5th சாப்டர் வந்து கேட்டிருக்காங்க. 35th கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சாப்டர் வந்து கேட்டிருக்காங்க. இதுவும் ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின். 36th கொஸ்டின் நமக்கு ஃபர்ஸ்ட் சாப்டர் வந்து கேட்டிருக்காங்க. யூசிங் கிராமர்ஸ் ரூலை யூஸ் பண்ணணும். அதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் 37வது கொஸ்டின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து தேர்ட் சாப்டர் வந்து கேட்டிருக்காங்க. 38வது கொஸ்டின் நமக்கு வந்து 6th சாப்டர் வந்து கேட்டிருக்காங்க. 39வது கொஸ்டின் ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின். இது வந்து நமக்கு 4th சாப்டர்ல இருந்து கேட்டிருக்காங்க. அதே மாதிரி 40வது கொஸ்டின் வந்து நமக்கு செகண்ட் சாப்டர்ல இருந்து கேட்டிருக்காங்க கம்பல்சரி. அப்ப 2 மார்க்கோட கம்பல்சரி வந்து ஃபர்ஸ்ட் சாப்டர்ல இருந்தும் 3 மார்க்கோட கம்பல்சரி வந்து செகண்ட் சாப்டர்ல இருந்து கேட்டிருக்காங்க. மேபி இந்த வருஷமும் அந்த மாதிரியே கேட்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஓகே, நம்ம எல்லாருமே எதிர்பார்த்து அந்த 5 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எப்பயும் போல 6th சாப்டர்ல கூட அந்த 5 கொஸ்டின்ல இருந்து ஒரு கொஸ்டின் வந்து எப்படி இருந்தாலும் கேட்டுருவாங்க. அதை நம்ம பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பி கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் சாப்டர்ல இருந்து கேட்டிருக்காங்க. யூசிங் மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தட், அதை தெளிவாக பார்த்துங்க. பிராக்கெட்லேயே கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 42வது கொஸ்டின்ல ஏ, அதாவது நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் நம்மளோட இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின்ஸ்லாம் போட்டுப்போம். அதில் ஏற்கனவே நம்ம வந்து அந்த 5th சாப்டர் இருக்கக்கூடிய கடைசி எக்ஸசைஸை நல்லா பார்த்துங்கன்னு சொல்லியிருக்கோம். ஏன்னா அதுல இருந்து ஒரு 5 மார்க் வந்து கண்டிப்பாக நமக்கு கேட்டுருவாங்க. அதே மாதிரி எக்ஸசைஸ் 5.2லேருந்து ஒரு 5 மார்க் வந்து கண்டிப்பாக நமக்கு கேட்டுருவாங்க. அதை தெளிவாக பார்த்துங்க. இப்போ 42ல பி கொஸ்டின் வந்து நமக்கு வந்து செகண்ட் சாப்டர்ல இருந்து கேட்டிருக்காங்க. சரியா, 43ல ஏ கொஸ்டின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து 4th சாப்டர்ல இருந்து கேட்டிருக்காங்க. அதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் 43ல பி கொஸ்டின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது நமக்கு வந்து ஃபைண்ட் தி ஆல் ஜீரோஸ். சரியா, அப்படிங்கிறப்ப நமக்கு வந்து தேர்ட் சாப்டர்ல இருந்து கேட்டிருக்காங்க. 44th ஏ கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா சால்வ் தி ஈக்குவேஷன், இதுவும் தேர்ட் சாப்டர்ல இருந்து கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் பி கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் தி டொமைன் ஆஃப் காஸ் இன்வெர்ஸ். சரியா, இது வந்து நமக்கு வந்து அதாவது 4th சாப்டர்ல இருந்து கேட்டிருக்காங்க. 45th ஏ கொஸ்டின் அதாவது இஃப் ஏ காஸ் ஆல்ஃபா, இது வந்து உங்களுக்கே தெரியும் அந்த செகண்ட் சாப்டர்ல கடைசியில் இருக்கக்கூடிய எக்ஸசைஸ்ல இருக்கக்கூடிய கொஸ்டின். இதில் வந்து 2 சப்டியூஷன் மட்டும் கொடுத்து அதில் மொத்தம் 4 சப்டியூஷன் இருக்கும். ஆனால் இதில் ப்ரூஃப் பண்ண சொல்லி 2 சப்டியூஷன் மட்டும் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 45th பி கொஸ்டின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து வெரிஃபை தட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இந்த மாதிரி நமக்கு கொடுத்துருக்காங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளான கொஸ்டின், ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின். சரியா, 45th பி கொஸ்டின் 6th சாப்டர்ல இருந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து 46th ஏ கொஸ்டின். சரியா, இன்வெஸ்டிகேட் அப்படின்னு சொல்லிட்டு நோ சொல்யூஷன், இன்விக்யூ சொல்யூஷன் அண்ட் இன்ஃபைனிட் சொல்யூஷனுக்கு நம்ம என்ன பண்ண எழுதணும். ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின். அதாவது ஃபர்ஸ்ட் சாப்டர்ல இருந்து கேட்டிருக்காங்க. அடுத்து 46th பி கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் தி ஈக்குவேஷன் ஆஃப், அதாவது சர்க்கிள் பாசிங் த்ரூ தி பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். நம்மளோட 5 மார்க் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் கூட கொடுத்துருப்போம். சரியா, சர்க்கிளோட ஈக்குவேஷன். சரியா, அதாவது 5th சாப்டர்ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ்ல இருக்கக்கூடிய சம். அதுக்கப்புறம் 47th ஏ கொஸ்டின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து 6th சாப்டர்ல இருந்து கொடுத்துருக்காங்க. 47th பி கொஸ்டின் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து 5th சாப்டர்ல இருந்து கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ் தான். இதெல்லாம் ரிப்பீட்டடாக உட்காந்து நினச்சி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ண ஈஸியாக நீங்கள் மேக்ஸில் வந்து நல்ல மார்க் வந்து ஸ்கோர் பண்ணிடலாம். மறக்காமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள். இதோட பிடிஎஃப் லிங்க் நான் பிடிஎஃப் ஃபைலோட அதாவது இந்த பிடிஎஃப் ஃபைல நான் வாட்ஸ்அப் குரூப்பில் நான் ஷேர் பண்ணுறேன். அதனால் மறக்காமல் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்க. நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சன். தேங்க்யூ.